ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம், இங்கிலீஷ் லேர்னிங் சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம இங்கிலீஷோட பேசிக் பற்றி நிறையா படிக்க போகிறோம், கற்றுக்க போகிறோம். நம்ம ஸ்கூலில் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்காக நிறையா மக்கப் பண்ணி எழுதியிருப்போம், நிறைய விஷயத்த ஸ்கிப் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம இங்கிலீஷ் பேசிக் வந்து லேர்ன் பண்ண போகிறோம், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண வைப்பாங்க. இங்கிலீஷ் லேர்னிங் சீரீஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ வேர் டு ஸ்டார்ட். இந்த வேர்ஸ் டு ஸ்டார்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணும்போது அல்ஃபபெட், வேர்ட்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்போம். அதில் மூணாவது ஸ்டெப்பு அதுதான் வந்து சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸுங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது அந்த ரெண்டு சென்டென்ஸில் நம்ம பார்க்குறோம். இல்லை, நான் ஒரு படம் வரைகிறேன் அப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸ் இருக்குது. அதை இங்கிலீஷில் மாற்றும்போது ஐ ட்ரா அ பிக்சர் அப்படின்னு மாற்றுறோம். இல்லை, இந்த நான் அப்படிங்கிறதுக்கு நேராகவே ஐ இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் அப்படிங்கிறது பிக்சருங்கிறது கடைசியாக போயிடுது. மேலே வரைகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இங்கே ட்ரா அப்படின்ட்டு ஐக்கு பக்கத்துலேயே வந்திருக்கு. ஸோ தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் இந்த ஒரே ஒரு வித்தியாசம் தான், கடைசியாக இருக்கக்கூடிய வினைச்சொல் வேர்ப் ரெண்டாவதே வருது. ரெண்டாவது இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு படம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்னொரு டீட்டெயில் கடைசியாக வருது. அடுத்த டிஸ்பிளேல பார்க்குறோம், அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள், தே பிளே கிரிக்கெட். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறேன், ஐ ஈட் அன் ஆப்பிள். நீங்கள் நன்றாக பாடுகிறீர்கள், யூ சிங் வெல். இந்த மூணு சென்டென்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட், அதாவது அவர்கள், தே, நான், ஐ, நீங்கள், யூ, இது எல்லாமே அதே இடத்துல ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன், கிரிக்கெட் அப்படிங்கிறது கடைசியாக வந்திருக்கும், ஒரு ஆப்பிள்ங்கிறது ஆன் ஆப்பிள் அப்படின்னு கடைசியாக இருக்கும். நன்றாக அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வெல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கும். அதில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறது தான் வினைச்சொல். அதில் விளையாடுகிறார்கள்ங்கிறது பிளே அப்படின்னு ரெண்டாவது இருக்கும். சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறது ஈட் அப்படின்னு ரெண்டாவது இருக்கு. பாடுகிறீர்கள் அப்படிங்கிறது சிங் அப்படிங்கிறதுல ரெண்டாவதே வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு மூணு எலிமெண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ ரெட் கலர்ல இருக்கிறது சப்ஜெக்ட், கிரீன் கலர்ல இருக்கிறது வேர்ப், அண்ட் ப்ளூ கலர்ல இருக்கிறது இன்ஃபர்மேஷன். தென் அடுத்ததாக நம்ம பார்க்குறது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். தமிழில் நம்ம பார்க்குறோம், நீ நன்றாக பாடுகிறாய் அப்படின்னு இருக்குது. இதில் சப்ஜெக்ட், இன்ஃபர்மேஷன், வேர்புங்கிற ஆர்டரில் இருக்குது. இங்கிலீஷில் யூ சிங் வெல், இதில் சப்ஜெக்ட், வேர்ப், இன்ஃபர்மேஷனுங்கிற ஆர்டரில் இருக்குது. இந்த ஒரு சின்ன வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம தமிழையும் இங்கிலீஷையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கிலீஷை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னா இதுதான். நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன், ஐ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. இதில் அந்த முடிக்கிறேன் அப்படிங்கிற வேர்ப் ரெண்டாவதே வந்து சொல்லியிருக்கிறோம். மேலும் இந்த மாதிரி இந்த சென்டென்ஸை ரொம்ப கிளியராக புரிஞ்சிக்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.